ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொல்லியிருந்த 3 டீமாக வந்து பிரிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம லாகின் பேஜில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. உங்கள் ஸ்டாஃப் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணி இப்படி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. க்ரீன் கலரில் உள்ளதுக்கான இது வந்து மேலே இருக்குது பாருங்கள், இங்கே டிக் பண்ணுற மாதிரி. ப்ளூ கலருக்கு அது மேலே இருக்கும். ரீஃபண்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது மேலே இருக்கும். இப்போது வந்து நான் பே பண்ணுறதுக்கு ரெடி, எனக்கு ரீஃபண்ட்லாம் வேணாம், நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதாவது மந்த்லி 7,000 3 மந்த்துக்கு வந்து 7,000 பே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றவங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது என்னன்னா, நான் வந்து பேலாம் பண்ண மாட்டேன், அந்த பிஸ்னஸ் பிளான்ஸ் எனக்கு வேணாம், ஆனால் நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன், ப்ரமோஷன் டீமில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து கிளிக் பண்ணணும். இது வந்து சேல்ஸ் டீமு, இது ப்ரமோஷன் டீம். ப்ரமோஷன் டீம் பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து நோட்டீஸ் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன சேலரி அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னா இதில் சேலரி வந்து இதுக்கு கம்மி தான், ஆனாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து ஒர்க் பண்ணலாம், அதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ரீஃபண்ட் தான் வேணும், நான் 2 இதுலேயும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறவங்க இந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலரில் எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க வந்து கீழே உள்ள டாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒர்க் பண்ணுறேங்கிறது தான் நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம், மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். இதுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக பார்த்து செய்யுங்க. சேல்ஸ் டீமுக்கு மேலே, ப்ரமோஷன் டீமுக்கு நடுவில் ரெட் கலரில் இருக்கிறது தான் ரீஃபண்டுக்கு, கடைசியில் உள்ளது தான் ரீஃபண்டுக்கு. இது மாதிரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இந்த ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதையும் நான் ஷோ பண்ணுறேன். ரீஃபண்ட் கேட்டவங்களில் கடைசி ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். மற்ற 2 ஆப்ஷனுக்குமே அந்த மாதிரி வந்துடும். தேங்க்யூ. சூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தப்பாக மிஸ்டேக்காக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை மாற்றி கொடுக்க மாட்டாங்க.